அடுத்த நாளும் சந்தோஷமா தான் தொடங்க போறோங்கிற நம்பிக்கையில அன்னைக்கு நாங்க எல்லாரும் தூங்க போயிட்டோம். நைட்டு பயங்கர சவுண்டு. நான் என்னன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னுடைய வீடு தண்ணியால சூழ்ந்து இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்குறேன், என்னுடைய குடும்பத்துல யாரையுமே காணும். என்னுடைய பேத்தியோட கை மட்டுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் நீந்தி போய் அவளுடைய கையை பிடிச்சு நான் அவளை தூக்கிக்கிட்டேன். என்னுடைய லட்சியமே நான் எப்படியாவது என்னுடைய பேத்தியை நான் காப்பாத்தியே ஆகணும்னு தான். பயங்கர இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளேயுமே நான் என் பேத்தியை தூக்கிட்டு நீந்தி நீந்தி போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு இருக்க வழியில ஒரு 2 மாடி கட்டடம் இடிஞ்சு மண்ணுக்குள்ள தரைமட்டமா போயிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். நான் அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டேன். நான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு எதிர ஒரு 3 காட்டு யானைகள், ஒரு கொம்பன் யானை என்கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துச்சு. நான் ரொம்ப துயரத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நான் தயவு செய்து என்னை ஒன்னும் பண்ணிராத, நான் எப்படியாவது என்னுடைய குழந்தைய நான் காப்பாத்தியே ஆகணும்னு அதுகிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கதற ஆரம்பிச்சேன். அது என்ன நினைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. அது அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால ஓடுறதுக்கு சக்தியே இல்லாம நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த 3 யானையுமே அதே இடத்துல அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. மீட்பு பணியில் வந்து என்னை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த 3 யானைகளுமே அங்க இருந்து போனுச்சு. நிச்சயமா இயற்கையே கண்ணீர் விட்ட நாள் தான் அது. ஸ்டாண்ட் வித் வயநாடு.